ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 64. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 64. துவய ரக்ஷை இட்டேனோ எம்பாரைப் போலே. துவய ரக்ஷை இட்டேனோ எம்பாரைப் போலே. ரக்ஷை ரக்ஷைன்னா என்ன? அதிலேயும் துவய ரக்ஷை என்றால் என்ன? எம்பார் யாருக்கு இதை ஈட்டார்? அதைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ரக்ஷை ரக்ஷை என்றால் காப்பு என்று பெயர், காப்பு என்று பொருள். குழந்தைகளுக்கெல்லாம் சாயங்காலத்தில் திருஷ்டி சுத்தி போடுறோம் இல்லையா? கண்ணெச்சில் பட்டு இருக்கும் குழந்தைக்கு அப்படின்னு திருஷ்டி சுத்தி போடுறோம் இல்லையா? கற்பூர ஆரத்தி எடுக்கிறதோ, உப்பை எடுத்து சுத்துறதோ, என்னென்னவோ பண்றோம். கையில எதையோ ஒன்று மூடி வச்சு இப்படி துப்பி தூணு துப்பு அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுடைய கன்னத்துல ஒரு கருப்பு பொட்டு வைக்கிறோம். இதெல்லாம் காப்புன்னு பேர். ரட்சித்தல், ரட்சையாக இருத்தல். இந்த குழந்தைக்கு கண்ணெச்சில் பட்டுடுமோ அப்படின்னு சொல்றது ஒரு காப்பு. அதைத்தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு பகவானுக்கு பாடினார். அதுக்கு மங்களாசாசனம் என்றும் பேர். ஆனா இன்னொரு காப்பு இருக்கு, அதுக்கு திருமண் காப்பு அப்படின்னு பேர். எல்லாரும் நாம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் திருமண் காப்பு இட்டுக்கிறோம் இல்லையா? நாமம் வெட்டிக்கிறதுன்னு பொதுவா சொல்றாங்க. திருமண் காப்புன்னு தான் சொல்லணும். பகவானுடைய திருவடி தாமரைகள், பாததூளி, பாதம், பிராட்டியினுடைய பாதம், இதைத்தான் நம்ம தினமும் நம்ம நெத்தியில வச்சிருக்கோம். அதுக்கும் காப்புன்னு பேர். ரக்ஷையாக இருக்கக்கூடியது, நம்மள அனைத்து விதத்திலும் காப்பாற்றக்கூடியது பகவானுடைய திருமண் காப்பு. அப்ப காப்புன்னு பேரா? ரக்ஷைன்னு சொன்னா காப்பு அப்படின்னு பேர். சரி, இப்ப ஏதேதோ நீர் ரக்ஷைன்னு சொன்னீர் சுவாமி, அது என்ன துவய ரக்ஷை? சில நேரங்கள்ல வீடுகளில் குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்க பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது அது ஒரு மாதிரி குழந்தைகள் மனநலம் இல்லாமல் திடீர்னு ஏதோ பயம், ஜுரம் ஏதோ வந்துடுச்சுனாக்கா நரசிம்மர் கோயில், ஹனுமார் கோயிலுக்கெல்லாம் போனாக்கா மந்திரிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மந்திரித்து விடுதல்லாம் என்ன? அவங்களுக்கு ஒரு காப்பு, ஒரு ரக்ஷையா இருக்கட்டும் அப்படின்னு செய்யறாங்க இல்லையா? அது காமியார்த்தமா இருக்கட்டும். இப்ப அடியன் அதை பத்தி சொல்லல. அத போல இங்க ஒரு ரக்ஷை கொடுத்திருக்கார். ரக்ஷைன்னா காப்பா கொடுத்திருக்கார். எதை கொடுத்திருக்கார் அப்படின்னா ஒரு மந்திரம், திருமந்திரம் அப்படின்னா அஷ்டாட்சரம், ஓம் நமோ நாராயணாய, 8 எழுத்துக்களோடு 3 பதங்களோடு கூடியதை திருமந்திரம். அத மந்திரம்னு சொல்றோம். இன்னொரு பேர் உண்டு அதற்கு, மந்திர ராஜம் அப்படின்னு பேர். மந்திர ராஜம், மந்திரங்களுக்குள்ள பெரிய ராஜா மந்திரம் அதுதான். அடுத்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராமானுஜ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்திற்கு துவய மகாமந்திரம் அப்படின்னு பேர். துவய மகாமந்திரம் அப்படின்னு பேர். இந்த மந்திரமானது மிகவும் மிகவும் முக்கியமானது இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு. இந்த மந்திரத்தை சொல்லக்கூடியவர்கள் யார்? அவர்கள்லாம் சரணாகதர்கள், பிரபன்னர்கள் அப்படின்னு சொல்றோம். சரணாகதி, யாரெல்லாம் சரணாகதி செய்தார்களோ அவர்கள் தானே சரணாகதர்கள் இல்லையா? பகவானுடைய திருவடிகளை பற்றினவர்கள் பிரபன்னர்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, எப்படி பற்றுவது? பகவானிடத்துல சரணாகதின்னு பண்ணா என்னது அது அப்படின்னா, எப்படி பண்ணணுங்கிறதுக்கான பிரமாணங்கள் பல ஸ்லோகங்கள் இருக்கலாம். ஆனா நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே துவயமகா மந்திரம் என்ற இந்த மந்திரத்தை முன்னிட்டு கொண்டுதான் நம்முடைய ஆச்சாரியனானவர் நம்மை பகவானிடத்திலே சரணாகதி செய்விக்கிறார். அவர் தான் செய்கிறார் நமக்காக, நாம இல்ல. அவர் நின்று நம்ம கொண்டு போய் இந்த ஆத்மா உனக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு பண்றார். எதை கொண்டு சமர்ப்பிக்கிறார்? துவயமகா மந்திரம். துவயம், துவயம்னு சொன்னா 2ன்னு அர்த்தம். அப்படின்னா 2 வரிகளை கொண்டது. அது 6ஆக பிரிக்கலாம், 8ஆ பிரிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் விவரணமா நீங்க ரகசிய கிரந்தங்கள்ல கேட்டுக்கணும். அப்ப 2ஆ பிரிக்கிறோம். முதல் வரி என்பது பகவானிடத்தில் சரணாகதி. நேரா பகவானிடத்துல சரணாகதி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பிராட்டியோடு கூடிய பகவானிடத்தில் சரணாகதி, அதுதான் முதல் வரி. 2வது வரி
அந்த சரணாகதிக்கு பலனை கேட்கணுமே. அவனிடத்துல சரணாகதி பண்ணா எதுக்காக பண்ணான்னு கேட்டா, சொத்து சோகம் காசு பணத்துக்கு இல்ல. அந்த பகவானிடத்துல உன்னோடு கூடிய பிராட்டியோடு கூடிய உன்னுடைய திருவடித்தாமரைகளிலே தொண்டு உன் ஆனந்தத்திற்காக அப்படிங்கறதான் 2வது வரி. அப்ப முதல்ல ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடித்தாமரைகளிலே புத்திபூர்வகமாக அவனுடைய திருவடித்தாமரைகளையே உபாயமாக புத்திபூர்வகமாக பற்றுகிறேன் எண்ணுகிறேன். அடுத்து எதுக்காக எண்ணினாய்? ஸ்ரீமதே நாராயணாய நமக, அந்த பிராட்டியோடு கூடிய பகவானுடைய திருவடித்தாமரைகளிலே கைங்கரியங்களை அவனானந்தத்திற்காக செய்வதற்கு அப்படிங்கறதான் துவய மகாமந்திரம். இது வெறும் சரணாகதி பண்றதுக்கு மட்டும் உபயோகப்படுத்துறது இல்ல, மந்திர விதி அனுசந்தானம்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் எப்பொழுதெல்லாம் அமைதியா இருக்கும் போதெல்லாம் முணுமுணுத்து கொண்டே இருக்கணும். ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். எப்பவும் ஜபித்து கொண்டே இருக்கணும், குரு பரம்பரையை சொல்லணும், துவய மகாமந்திரத்தை விடாம அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் ராமானுஜர் போன்ற ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். இதுல ரொம்ப முக்கியம், பிராட்டியினுடைய சம்பந்தத்தை அறிவுறுத்துகிறது. அவள் புருஷகாரம் செய்தாலொழிய காரியம் நடக்காது அப்படின்னு தெளிவாக காட்டக்கூடியது. சுவாமி வேதாந்த தேசிகர் அழகான ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், ந வேதாந்தாத்து சாஸ்திரம் ந மதுமதனாத்து தத்துவமகிலம் ந சத்வாத்து ஆரோக்கியம் ந துவய வச்சனகா க்ஷேமகரணம் அப்படின்னு அழகான ஸ்லோகம். ந வேதாந்தாத்து சாஸ்திரம், வேதாந்தத்தை விட உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது. ந மதுமதனாத்து தத்துவம் அகிலம், மதுசூதனான எம்பெருமானை விட மிக உயர்ந்த தெய்வமோ தத்துவமோ உலகத்தில் கிடையாது. ந சத்வாத்து ஆரோக்கியம், சத்வகுணத்தை தவிர மிக உயர்ந்த ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது எதுவும் இல்லை. கடைசியில முடிக்கிறார், ந துவய வச்சனகா க்ஷேமகரணம், துவய மகாமந்திரத்தை விட நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, நம்மை ரட்சிக்கக்கூடியது, நமக்கு உயர்ந்ததான கதியை கொடுக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றாரு இல்லையா. அதனால தான் சம்பிரதாயத்துல பல சரித்திரங்கள் நீங்க பார்க்கலாம், துவய மகாமந்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத. பராசர பட்டர் இந்த சுவாமி ஒரு தடவை பாதிரிக்குடி அப்படிங்கிற இடத்துக்கு போறார். ரொம்ப தூரம் களைப்புல நடந்து வந்துட்டார். அங்க அது ஒரு காட்டுப்பகுதி. அங்க பார்த்தா ஒரு வேடன் இருக்கான், மழை பெய்யுது, மழையில போக முடியலையேன்னு அந்த வேடனுடைய குடிசையில அப்படி ஒதுங்குறார். வேடனுடைய குடிசையில ஒதுங்கின உடனே அவன் ஓடி வந்து விழுந்து சேவிக்கிறான். ஐயா ஐயான்னு ஒதுங்கி நிக்கிறான். இந்த சாமியை பார்க்கறான். அவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, பேசுறான் பழகிறான். பராசர பட்டர் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, பொழுது போனோம் இல்லையா, அவனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா விசேஷம், இங்க என்ன நடக்குது, இந்த ஊர்ல என்ன விசேஷம் இந்த காட்டுல அப்படின்னு கேட்டார். அவன் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து சொன்னான், ஐயா இன்னைக்கு புதுசா ஒரு வினோதமா ஒரு விசேஷத்தை பார்த்தேன்யா, ஒரு விஷயம் பார்த்தேன்யா. அப்படியாப்பா, என்ன நடந்தது? காட்டுல வசிக்கிறவன் இல்லையா ஐயா, வேடம் இல்லையா, சரி அதுதான் மிருகம் பிடிக்கலான்னு போனேன்யா. போனாக்கா எனக்கு ஒரு முயல் கிட்டி கிடைச்சது. அந்த முயல் குட்டியை பிடிச்சிட்டேன், அதை பிடிச்சு கூண்டுல போட்டுட்டேன். அதை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாக்கா அந்த முயல் குட்டியினுடைய தாய் போல இருக்காது ஒரு பெரிய முயல். அது வந்து எனக்கு முன்னாடி சுத்தி சுத்தி என் காலை சுத்தி 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 வந்துகிட்டு என்னை விட்டு நகரமாட்டேன்னு, என்னையே தொடர்ந்து வருது, என்னை சுத்தி சுத்தி பாக்குது, ஏதோ என்ன பாவமா என்னை பாக்குது. சுத்தி சுத்தி இப்படி வர்றத பார்த்த உடனே எனக்கு ஒன்னும் புரியல. நான் வீட்டுக்கு உள்ள வந்த உடனே அது பார்த்தா அப்படியே தலையை வணங்கி எனக்கு முன்னாடி அந்த முயல் விழுந்து கிடக்கு. அதை பார்த்தா என்னை பார்த்து ஏதோ வணங்குகிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு வேண்டற மாதிரி இருந்தது. சரிப்பா நீ என்ன பண்ணே அப்படின்னார். எனக்கு மனசு என்னவோ பண்ணிச்சேயா, அந்த குட்டி முயலை எடுத்து கீழே விட்டுட்டேன், அந்த தாய் முயலும் குட்டி முயலும் ஓடி போயிடுச்சு அப்படின்னார். ரங்கநாதா அப்படின்னு சொல்லி மூர்ச்சை ஆயிட்டாராம் பராசர பட்டர். எழுந்து சொன்னார், இவனுக்கு அந்த முயலுக்கு மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சரம ஸ்லோகம் தெரியுமா என்ன? இல்ல ஸ்ரீராமனை போல இந்த வேடனுக்கு தன்னை சரணம்னு வந்து பற்றினவனை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஞானம் இருக்கா?
இவன் யாரோ வெட்டி சாப்பிடுற காத்துக்கன். ஆனா அவனுக்கே இப்படி ஒரு கருணை இருக்குன்னு சொன்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பரமச்சேதனன் இல்லையா? எவ்வளவு உயர்ந்தவன், குணாபிராமன் அவன். அந்த பகவான் நம்முடைய பிரபத்தியை, அவனை குறித்து பிரபத்தி செய்தோம் என்றால் அவன் என்னதான் நமக்கு செய்ய மாட்டான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். அதுதான் இந்த துவயமகாமந்திரத்தின் மூலம் செய்யக்கூடிய அந்த சரணாகதியை பற்றி அழகான ஒரு சரித்திரம். இன்னொரு நாள் நடந்து போறார் பராசர பட்டர் கூட, தன்னுடைய சிஷ்யரான பக்கத்திலேயே வரார் நஞ்சியர். 2 பேரும் நடந்து போகிறார்கள். நடந்து போயிட்டே இருக்கும்போது ரொம்ப களைப்பு, பாவம் அவருக்கு. படுத்துட்டார். நஞ்சியரான தன் சிஷ்யன் மடியில படுத்துட்டார். ரொம்ப நேரமா தூங்கிட்டார். திடீர்னு முழிச்சு பார்த்தா விடிஞ்சிடுச்சு. ரொம்ப நேரமா தூங்கியே போயிட்டேன், கெட்டேன், என்னப்பா அது, நஞ்சியரை எழுப்பி இருக்க மாட்டீரா? நான் ரொம்ப நேரமா தூங்கிட்டேனே, ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்புல தூங்கிட்டேனேப்பா, எழுப்பி இருக்க கூடாதா? பாவம், நீ தூங்காம நீ அசைச்சாக்கா எனக்கு விழிப்பு வந்துடும், எனக்கு ஏதாவது சிரமம் வந்துடும்னு நீ காலை அசைக்காமையே இருந்திருக்கியே, என்ன கைங்கரியம் பண்ணியிருக்காய், இவ்வளவு பரிவோட என்னிடத்துல இருக்காயே, நான் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்னொரு முறை உனக்கு துவயமகாமந்திரத்தை உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு திருப்பி துவயமகாமந்திரத்தை உபதேசம் செய்தார். அப்ப துவயமகாமந்திரத்துக்கு எவ்வளவு ஏற்றம் பாத்தீங்களா? கூரத்தாழ்வான் பரமபதிச்சு அவரை கொண்டு போறாங்க. அப்ப ராமானுஜர் சொல்றார், அவருடைய காதிலே போய் துவயமகாமந்திரத்தை ஓதுங்கோள் அப்படிங்கிறார். ஏன்? ஒரு ராஜகுமாரனுக்கு கற்பூர நிகரணம் போலே அதை போய் சொல்லுங்கோ அப்படின்னு அந்திம திசைக்கு வழி துவயமகாமந்திரம் அப்படின்னு எல்லாம் உயர்ந்ததுதான் இந்த துவயமகாமந்திரம். சரி, இப்ப சரித்திரத்துக்கு வருவோம். இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களே சுவாமி, அப்ப துவயமகாமந்திரத்தை காப்பு, அது ரட்சிக்கட்டும் அப்படின்னு மந்திரத்தை சொல்லியிருக்கார். சொன்னவர் எம்பார். யாருக்கு சொன்னார்? கூரத்தாழ்வான். உங்க எல்லாருக்கும் இப்ப சரித்திரம் நன்னா தெரியும். ராமானுஜருடைய முக்கியமான ஒரு சிஷ்யர் கூரத்தாழ்வான். அவருக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருத்தர் ஸ்ரீ பராசர பட்டர், இன்னொருத்தர் ஸ்ரீராம பிள்ளை அப்படின்னு இரட்டையா பிறந்தார்கள் பிள்ளைகள். வேதவியாச பட்டர்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் பராசர பட்டர். குழந்தைங்க பிறந்தாச்சு. ராமானுஜருக்கு முக்கியமான சிஷ்யராச்சே, ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப முக்கியமானவர் கூரத்தாழ்வான். ராமானுஜர் காத்துக்கிட்டு இருக்கார், கூரத்தாழ்வானுடைய பிள்ளைகளை போய் பார்க்கணும், ஆண்டாளம்மாளுடைய பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு துடிதுடிக்கிறார். அந்த செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் முடியும் இல்லையா, 10 நாள் அதெல்லாம் கடக்கணும். அந்த தோஷ நாட்கள் எல்லாம் தீட்டு நாட்கள் கழிஞ்ச பிற்பாடு இவர் ஜீயர் இல்லையா, தன்னுடைய சிஷ்யர்களோட போறார். இவர் கூட எம்பார் எல்லாரும் வருகிறார்கள். முதலியாண்டான், எம்பார் இவர்களெல்லாம் அழைச்சுக்கிட்டு ராமானுஜர் கூரத்தாழ்வானுடைய கிரகத்துக்கு வரார். உள்ள போக முடியாது இல்லையா, ஒரு ஜீயர் வெளியில நிக்கிறார். என்ன தெரியுமா சொன்னார்? எம்பார், நீர் உள்ளே போய் அந்த 2 குழந்தைகளை கொண்டு வாரும் அப்படின்னு கட்டளையிட்டார். எம்பார் உள்ள போனார். 2 குழந்தைகளை 2 கையில எடுத்து அணைச்சுக்கிட்டார். வெளியில வரணும். ஆனா யோசிச்சு பார்த்தார், இந்த குழந்தைகள் இப்பதான் முதல்ல வெளியில வருது. கூரத்தாழ்வானுடைய 2 திருக்குமாரர்கள், பகவத் பிரசாதத்துல கிடைத்த பிள்ளைகள், என்ன பண்றது? அதனால என்ன பண்ணார், நமக்கே தோணும் இல்லையா, கண் திருஷ்டி பட்டுடுச்சுன்னா, அந்த குழந்தைகளுக்கு யாராவது தோஷம் வந்துடுச்சுன்னா, மற்றவர்கள் பார்வையால கண்ணெச்சில் பட்டுடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால என்ன பண்ணார், அந்த குழந்தைகளுக்கு 2 குழந்தை காதலையும் ஏதோ சொல்லிக்கிட்டே கொண்டு வரார். கொண்டு வந்தவர் ராமானுஜர் இடத்துல கொடுக்கிறார். ராமானுஜர் அந்த குழந்தைகளை வாங்குகிறார். வாங்கி உச்சி மோந்து பார்க்கிறார். தன்னுடைய திருக்கண்களால குளிர கடாட்சிக்கிறார், ஆசீர்வாதம் பண்றார். ரொம்ப ஆனந்தமா இருக்கார். அப்ப கோவிந்த பெருமாளை பார்த்து கேட்கிறார். எம்பார் என்றவருடைய பெயர் கோவிந்த பெருமாள் தான் இயற்பெயர் இல்லையா? ஹே கோவிந்த பெருமாளே, இந்த குழந்தைகளுடைய உடம்பிலே துவயம் மணக்கிறதே, துவயம் பரிமளிக்கிறதே, ஏதோ புஷ்பம் பரிமளிக்கிற மாதிரி, ஒரு பூ வச்சுக்கிட்டாதான் வாசனை வரும். இவர் என்ன சொல்றார் பாருங்க, துவயம் பரிமளிக்கிறதே, என்ன செய்தீர் அப்படின்னு கேட்டார். அதுக்கு எம்பார் சொன்னார், இந்த குழந்தைகளுக்கு வெளியில கொண்டு வரோம், யாரோ பார்ப்பாங்க இல்லையா, மற்றவங்கெல்லாம் கண் திருஷ்டி பட்டுடுச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்காக துவயமகா மந்திரத்தை அனுசந்தித்து கொண்டே வந்தேன். அதுதான் இவர்களுக்கு ரட்சை, காப்பாக இருக்கும்னு சொல்லிக் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ராமானுஜருக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்தம். இந்த குழந்தைகளிடத்துல உமக்கு எவ்வளவு பரிவு,
எவ்வளவு அந்த குழந்தைகள் காப்பாற்றப்படணும்னு அவங்களிடத்துல ஈடுபாடோட இருக்கிறீர். இனிமேல் நீர்தான் இந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியராக இருக்க கடவீர் அப்படின்னு ராமானுசர் இந்த பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் எம்பாரையே ஆச்சாரியனாக, கோவிந்த பெருமாள் என்ற எம்பாரையே ஆச்சாரியனாக நியமித்தார் என்பது சரித்திரம். அதுதான் இங்க சொல்றார். துவய ரக்ஷை இட்டேனோ, துவய மகாமந்திரத்தை இந்த 2 குழந்தைகளுக்கு காப்பாக இருக்கட்டும் என்று சொன்னேனோ, யாரை போல? எம்பாரை போலே என்று திருவல்லிக்கேணி அம்மாள் அந்த ஒரு வைராக்கியம், ஒரு திருட அத்தியவசாயம்னு சொல்லக்கூடிய உறுதியான நம்பிக்கை துவய மகாமந்திரத்துல எனக்கு இல்லையே என்பது 64வது வார்த்தை. அடுத்தது 65வது வார்த்தை. திருநாமம் இட்டேனோ வண்ணாத்தான் போலே, திருநாமம் இட்டேனோ வண்ணாத்தான் போலே. பொறுத்திருந்து அடுத்த பதிவிலே பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜ